Point 10 example. Draw a frequency polygon for the following data using histogram. சரியா? இது histogram முதல்ல வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, frequency polygon வரையணும். முதல்ல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் திஸ் கன்டினியூவஸ் ஆர் டிஸ்கன்டினியூவஸ்ன்னு செக் பண்ணணும். கன்டினியூவஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க முடியுதோ அங்க ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும். அதே மாதிரி 20ல முடிஞ்சா 20ல ஆரம்பிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ கன்டினியூவஸ். சரியா? கன்டினியூஸ் பட்டம். இப்போ நம்ப பார்த்தீங்கன்னா, 0, 10, 100 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ப அது எக்ஸ் ஆக்சிஸோட கிளாஸ் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நமக்கு 0 to 10, 10 to 20 அந்த மாரி 10 யூனிட்ஸ் நம்ப கிளாஸ் சைஸா வச்சிருக்கோம். தட் இஸ் 10 மார்க்ஸ நம்ப கிளாஸ் சைஸா வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்கேல் கிராஃப்ல எழுதுவோம். அதுக்கு முன்னாடி நம்ப இத இது பண்ணிக்கலாம். இப்போ ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எவ்வளோ லோயர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இஸ் லோயர். அப்பர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது நம்ப எத்தனையா போட்டோம்னு 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2 போட்டோம்னா என்ன வரும் பாருங்க. 24, 26 வரைக்கும். அதாவது 0ல இருந்து 26 வரைக்கும் நமக்கு எவ்வளோ வரும்? 2 போட்டோம்னா நமக்கு 13 வரணும். ரைட்? 26 டிவைடட் பை 2 இஸ் 13. அப்போ நமக்கு 13 கோடு நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். 2 ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா நம்ம கிராஃப் பிரிக்காம ஒண்ணு ஒண்ணா நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா 25 இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால எவ்வளோ வரணும் நமக்கு 13. 13 பார்த்தீங்கன்னா, இங்க பக்கம்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இங்க வரைக்கும் நமக்கு வருது. ஸோ, நம்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாயிண்டர்ன்னு வச்சு நம்ம கிராஃப பிரிச்சுக்கலாம். ஸோ, லெட் அஸ் மேக் திஸ் ஆஸ் அ பாயிண்ட். இத வந்து ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். இதுக்கு வரைக்கும் நமக்கு 13 வருது. இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ மார்க் பண்றேன். இங்கேருந்து நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26. ஸோ இந்த விட நம்ம இன்னும் கொஞ்சம் கீழ போடணும். இங்க போட்டுக்கலாம். இங்க பாயிண்ட் பண்ணோம்னா, திஸ் இஸ் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26. அப்ப நமக்கு வந்துரும். இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்றேன். சரியா? இங்க. So this is x axis and this is y. So x axisல என்னன்னு பார்த்தோம்னா marks. Y axisல என்னன்னு பார்த்தோம்னா number of students. So marks பார்த்தீங்கன்னா this is origin. சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்னவா பிரிச்சிருக்கோம், 10, 20 பிரிச்சிருக்கோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 110. சரியா? இங்க என்னவா பிரிச்சிருக்கோம் பார்த்தோம்னா 2, 4. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 into 2 is 26. கரெக்ட்டா அத நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்கேல் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதிக்கணும் நம்ம. ஸ்கேல் எழுதுறது ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 10 மார்க்ஸ். 1 சென்டிமீட்டர்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர். அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் என்னது 1 சென்டிமீட்டர். சரியா? ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்கொயர் அதுதான் நம்ம 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாரி இன் ஒய் ஆக்சிஸ்
1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறத நம்ம எக்ஸ் ஆக்ஸிஸா வச்சிருக்கோம். மார்க்ஸ் எக்ஸ் ஆக்ஸிஸா வச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ட ஒய் ஆக்ஸிஸா வச்சிருக்கோம். இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டியது தான். ஸோ 0 to 10 5. பாருங்க 0ல இருந்து 10 சரியா? இப்ப நமக்கு சில சமயம் 10ல இருந்து 20 அந்த மாரிலாம் குடுத்திருப்பாங்க. அப்போ நம்ப 10ல இருந்து 20ன்றத மார்க் பண்ணோம். இப்போ 0ல இருந்து 10 0ல இருந்து 10 என்ன சொல்லியிருக்காங்க? 5 சொல்லியிருக்காங்க. அப்போ 2, 4 இப்ப நடுவுல இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து என்னது? 5. ஓகே. திஸ் பாயிண்ட் வில் பி 5. கிளியரா? 0 to 10ல 5. அதனால நான் 2 பாயிண்ட் மார்க் பண்ணேன். 10 to 20ல எவ்வளோ குடுத்துருக்காங்க? 8 குடுத்துருக்காங்க. அப்போ 10ல இருந்து 20. இப்போ பாருங்க 8 பாருங்க 10ல இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். 20ல இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சரியா? 10ல இருந்து 20 8. நெக்ஸ்ட் 20 to 30 10. இப்போ 20ல இருந்து 30. 20ல இருந்து 30. 20ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். 30ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். சரியா? 20 to 30ல 10. அடுத்தது 30 to 40ல 18. 30ல இருந்து 40 வரைக்கும் 18 பாருங்க. 10, 12, 14, 18 இங்க இருக்கு. 30ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். 40ல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. அடுத்தது 25. 40 to 50 இஸ் 25. 25 எங்க இருக்கும் பாருங்க. இங்க 24 இங்க இருக்கும் 25. ஓகேவா? அடுத்தது 50 to 60 இஸ் 22. 50 to 60 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 50 to 60ல 22. 22 இங்க இருக்கு. ஸோ இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அடுத்ததா 60 to 70 இஸ் 20. 60 to 70 பார்த்தீங்கன்னா 20. 20 இங்க இருக்கு. அப்ப பாருங்க 60 இங்க இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்தது 70 to 80 இஸ் 13. 70 to 80 13. 13 எங்க இருக்கு பாருங்க. 10, 12 அப்புறமா 12க்கும் 14க்கும் நடுவுல. ஸோ 70ல இருந்து 80 வரைக்கும். ஓகேவா? அடுத்தது 80 to 90 இஸ் 6. 80 to 90 இஸ் 6. 2, 4, 6 அப்ப பார்த்தீங்கன்னா இங்க. இங்க இருந்து இங்க வரையும். ரைட்டா? 80 to 90 இஸ் 6. அடுத்தது 90 to 100 இஸ் 3. 90ல இருந்து 100 வரைக்கும் 2 இது 3. கிளியர்? இப்போ நம்ப கோடு கிழிக்கணும். கரெக்ட்டா பார்த்து நம்ப என்ன பண்ணணும்? ரூலர யூஸ் பண்ணணும். எது வரைக்கும் 10 to 20 அது திரும்ப நம்ப செக் பண்ணிட்டு நம்ப போடணும். பாருங்க. இங்க ஏன்னா நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால நான் இங்கேயே பார் போடுறேன். சரியா? ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும். எவ்ளோ? 10 to 20 எவ்ளோ? 5. Okay. 10 to 20 is here it is 5. Next. Sorry 0 to 10 is 5. 0 to 10 is 5. Next 10 to 20. 10 to 20 என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ இங்க ஒரு கோடு கிழிச்சிட்டா இங்க. சரியா? 10 to 20 is எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? 8. அடுத்ததா என்ன குடுத்துருக்கோம்? 20 to 30 is 10. பாருங்க 10 வரைக்கும் நம்ப இந்த கோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க இது போடணும். ஸோ 20 to 30 is 10. நெக்ஸ்ட் 30 to 40 என்ன மார்க் பண்ணியிருக்கோம்? 18. அப்போ 18னா என்ன பண்ணணும்? இங்க வரைக்கும் நம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க போடணும். சரியா? இது எவ்வளோ? 18. அப்புறம் 40 to 50 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25னா இதுலருந்து இங்க ஒரு கோடு போடணும். அப்புறம் இங்க ஃபுல்லா ஒரு கோடு வந்துரும். இது வரைக்கும் 25 வரைக்கும் போட்டாச்சு. அது என்னது? 40 to 50. நெக்ஸ்ட் 50 to 60 நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்க.
40-50 என்னது 25. 50-60 என்னன்னு பார்த்தீங்கன்னா 22. 22 எங்க இருக்குன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம இங்க ஒரு கோடு போட்டோம். ஸோ இங்க வரும். திஸ் இஸ் 22. இப்ப இது பார்த்தீங்கன்னா 25. இது பார்த்தீங்கன்னா 22. நெக்ஸ்ட் 60-70 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ இங்க வரும். சரியா? இதிலிருந்து இது வரைக்கும் தான் என்னது 20. மாத்தி மேல கோடு கிழிச்சிடக்கூடாது. 60-70 தான் 20. அப்புறம் 70-80 என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ 15 வந்து இங்க வரும். So this is 15. Next 80-90 பார்த்தீங்கன்னா 6. 80-90 is 6. அப்புறமா 90-100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. So this is 3. சரியா? இப்போ நாம ஸ்லீப்பிங் லைன்ல கோடு போட போறோம். கரெக்ட்டா அந்த ரேஞ்சுக்கு போடணும். ம். 0 to 10 is 5. இங்க கரெக்ட்டா 8. பாருங்க 10 to 20 தான் 8 க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் 20 to 30 10 க்ளோஸ் பண்ணணும். 30 to 40 18 க்ளோஸ் பண்ணணும். சரியா? 40 to 50 25 க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது 22. அடுத்தது 20. அடுத்தது 15. நெக்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் 3. ஓகே. ஸோ இது முடிஞ்சாச்சு. இதுதான் ஹிஸ்டோகிராம். இப்ப நம்ம என்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்டோகிராம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரீக்வென்சி பாலிகன். ஸோ ஃப்ரீக்வென்சி பாலிகன் நம்ப எப்படி வரையணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல கிளாஸ் இன்டர்வல் இருக்குல்ல? கிளாஸ் இன்டர்வல்ல மிட் பாயிண்ட் நாம நோட் பண்ணணும். சரியா? இந்த கிளாஸ் இன்டர்வல் we need to note down the midpoint. பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா 0 to 10ல எது மிட் பாயிண்ட் வரும்? 5 தான் மிட் பாயிண்ட். ரைட்? நெக்ஸ்ட் 10 to 20ல எது மிட் பாயிண்ட் பாருங்க. இந்த இடம் தான் மிட் பாயிண்ட். இந்த இடம் தான் மிட் பாயிண்ட். சரியா? சோ 10 to 20ல எது மிட் பாயிண்ட் வரும்? 15. நெக்ஸ்ட் என்ன வரும்? 25, 35, 45 எக்ஸ் ஆக்சிஸ நம்ம பார்க்கணும். சரியா? 55, 65, 75, 85, 95 நெக்ஸ்ட் 105. கிளியரா? சோ 0 to 10ல இங்க 5. இப்போ நாம எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க y ஆக்சிஸ் சரியா? இது 5. இங்க நம்ம 5 நோட் பண்ணிடுவோம். இங்க என்ன வரும்? 15. இங்க என்ன வரும்? 20 சாரி 25, 35, 45, 55, 65, 75, 85, 95. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம மிட் பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம். இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கும்போது இந்த y ஆக்சிஸ்ல எங்க ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் 0ல இருந்து எது வரைக்கும் இருக்கு? 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. அப்போ இதோட மிட் பாயிண்ட் என்ன வரும்? 2.5. அப்போ இங்க 0, இங்க 2, 2.5 இங்க நடுவுல வரணும். சரியா? 2 இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 3க்கு கீழ நம்ப அந்த பாயிண்ட்ட நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2.5 தானே வேணும். ஸோ திஸ் 0 to 0ல இருந்து எக்ஸிஸ்ட் ஆகாது.
சரியா? யாருமே வந்து மைனஸ் மார்க்ஸ்ல யாருமே எடுக்க மாட்டாங்க. அதனால நம்ப கொண்டு வந்து வெளியில இங்க மாரி போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் வெர்டிக்கல் லைன் சரியா? இந்த ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் லைன்ல ஹால்ஃப் வெர்டிக்கல் லைன்ல நம்ம என்னது 5 வச்சிருக்கோமா? 5 ஓட ஹால்ஃப் 2.5. ஸோ நமக்கு இங்க 3 இருக்கிறதுனால நம்ம அத விட கொஞ்சம் கீழ போட்டுக்கலாம். கிளியரா? இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ப இதோட ஹால்ஃப் 1.5ன்னு போடலாம். இல்லன்னா நம்ப இது 100 மார்க்ஸுக்கு சரியா? 105க்குலாம் நம்மளால மார்க்ஸ் போட முடியாது. அதனால இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க 3 இருக்குன்னா 1.5 பார்த்தீங்கன்னா இது 1 நம்ம தானே இது 2னா இது 1 1.5 அத விட கொஞ்சம் மேல போட்டுக்கலாம். இங்க மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 0க்கு கம்மியா யாரும் மார்க் வாங்க மைனஸ்ல மார்க் வாங்க மாட்டாங்க. 100க்கு மேல மார்க் வாங்க மாட்டாங்க. அதனால இந்த ஹிஸ்டோகிராம் இங்க வரைக்கும்லாம் வந்து எண்ட் ஆகக்கூடாது. இது வரைக்கும் எண்ட் ஆகக்கூடாது. 105 மார்க்ஸ்க்கு வந்து எண்ட் ஆகக்கூடாது. சரியா? அதே மாதிரி மைனஸ் மார்க்ஸ்ல எண்ட் ஆகக்கூடாது. ஸோ மிட் பாயிண்ட்ஸு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நோட் பண்றது எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லயே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான், நம்ம என்ன பண்ணணும்? அதோட மிட் பாயிண்ட் என்ன? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த 2 மிட் பாயிண்ட் என்ன சொல்றது? ஸ்டார்ட்டிங்கும், எண்டிங்கும் என்ன மிட் பாயிண்ட் அப்படின்றத நம்ப பார்த்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு நம்ப எங்க மார்க் பண்ணலாம்னா, இந்த இடத்துல 2ம் ஜாயின் ஆகுற மாரி இருக்கு. மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்டும், இந்த மிட் பாயிண்ட்டும். கிளியர்? ஸோ இந்த மிட் பாயிண்ட் தான் 2.5யும் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம 0க்கு கீழ மார்க் போகாது. அதனால. நெக்ஸ்ட் 5ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? 8க்கு மார்க் பண்ணோம். இது கரெக்ட்டா இன்கிரீஸ், டிக்ரீஸ்லாம் வராது. எங்க நமக்கு கரெக்ட்டா ஸ்கேல் வச்சு, எங்க நமக்கு ஜாயின் ஆகுதோ அங்க ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது 8ல இருந்து 10க்கு. ஓகே. 8ல இருந்து 10க்கு. அடுத்ததா 10ன்னா அங்க இது 10 கிடையாது. இது நான் உனக்கு மார்க் தான் சொல்றேன். இங்க என்னது? இங்க நம்ம மிட் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம்ல. இது என்னது 15 இது என்னது 25. நான் அந்த 10ன்னு சொன்னது, உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரியணுன்றதுக்காக, அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தெரியணுன்றதுக்காக. சரியா? இப்போ இந்த இடத்துல அதாவது 20க்கும் 30க்கும் மிட் பாயிண்ட் என்னது? 15. அந்த 15ல இருந்து நெக்ஸ்ட் 25க்கு மார்க் பண்றோம். ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. இந்த 8 இந்த 10 எல்லாம் நாம என்ன பண்ணோம், அந்த கிராஃப் ஷீட் நமக்கு குடுத்துருக்காங்கல்ல, அத வச்சு நோட் பண்ணோம். ஹிஸ்டோகிராம், அப்புறம் இந்த ஃப்ரீக்வென்சி பாலிகான் நம்ம என்ன பண்ணணும்? மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணணும். எதோட மிட் பாயிண்ட்ஸ்? எக்ஸ் ஆக்சிஸோட மிட் பாயிண்ட்ஸ். சரியா? 30 டூ 40. இப்போ இங்க என்ன வருது? 40 டூ 50ல 45 இஸ் த மிட் பாயிண்ட். அப்போ நம்ம 18க்கும் 25க்கும் 45 எங்க மீட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஜாயினிங் அடுத்தது. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட்.
பண்ணிட்டா இதோட முடிச்சிடணும். ஓகே. ஸோ இங்க 100ஓட முடிச்சிடணும். ஏன்னா 100க்கு மேலலாம் மார்க் போகாது. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி பாலிகன். புரிஞ்சுதா? இந்த ஹிஸ்டோகிராம் வரைய சொல்லாமயே நமக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைய சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஹிஸ்டோகிராம் வரையாம ஃப்ரீக்வன்சி பாலிகன் மட்டும் வரையணும். ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா இந்த மாதிரி ரெட் லைன்ல இருக்கிறது தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். சரியா? நான் உங்களுக்கு இது எழுதணும்னு அவசியம் இல்ல. நான் உங்களுக்கு சும்மா தெரியணுன்றதுக்காக எழுதுறேன். திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி பாலிகன். இந்த ரெட் லைன்ல இருக்கிறது. சரியா? இந்த கிரீன் லைன்ல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோகிராம். சில சமயம் நம்ம ஹிஸ்டோகிராம் இல்லாமயே ஃப்ரீக்வன்சி பாலிகன் மார்க் பண்ண வேண்டியதா இருக்கும். கிளியரா? சோ, இந்த இடம் தான் நமக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். நம்ம எங்க கொண்டு போய் இது 100க்கு மேலயும் போயிடக்கூடாது. இங்க என்னது 0க்கு கீழயும் போயிடக்கூடாது. நமக்கு கரெக்ட்டா இங்க மிட் பாயிண்ட் எங்க மார்க் பண்ணுது. இப்ப வெர்டிகல் லைன்ல 5 வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம்னா, 2.5. இங்க வெர்டிகல் லைன்ல 3 வரைக்கும் இருக்குன்னா 1.5. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 0 டூ 10ல 5 தான் மிட் பாயிண்ட். 10 டூ 20ல இங்க என்னது 15 தான். 25 அப்படின்றத கரெக்ட்டா ஹிஸ்டோகிராம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். கிளியரா?